பிரச்சனைகளையும் சந்தித்தவர். அவர் தேவ மனிதனாக வாழ்ந்தவர். ஸோ அதனால அவருக்கே ஜபம் வேண்டும் என்றால் நம்மளுக்கு எவ்வளவு ஜபம் தேவை? அது விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். Remember this prayer. One can pray, whole night prayer. We need a whole night prayer. விழித்திருந்து ஜபிக்கிறது. நம்ம வைப்போம் whole night prayer வைப்போம். எப்போ தெரியுங்களா? இயேசுவனர் மறிக்கப்படுற பெரிய வெள்ளிக்கிழமையா, சின்ன வெள்ளிக்கிழமையா, வியாழக்கிழமை, அப்போ போய் ஆண்டவருக்கு எப்பயுமே எனி டைம் ப்ரே பண்ணும். ஓகே, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஒரு ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். விழித்திருந்து சரி, அவங்கள்ட்ட சண்டை போட்டுருக்காருங்க. ஏன்டா அப்படி செஞ்ச? புருஷன்கிட்ட சண்டை போடாதீங்க, மனைவிகிட்ட போய் சண்டை போட்டுருக்காருங்க. நீ அப்படி செஞ்சுட்ட, அதனால ஒன்றால் நான் வந்தேன், என்னால் நீ இப்போ போய் சதி விழித்திருந்து சரி. ஆண்டவர் முடிஞ்சாத பிள்ளைங்களோடு குடும்பத்தோடு சதி. ஹலோ, எத்தனை பேர் குடும்பத்தோடு உட்கார்ந்து ஜபிக்கிறீங்க? ஓகே, பேசுகிறோம். இங்கே பரவாயில்ல, நேஸ்தானம் பரவத்துக்கு போகணும், ஜபிக்கணும். உங்களுடைய பல நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஜபிக்கணும். ஒருத்தரும் 2 பேரும் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. பிள்ளைங்க, ஹலோ, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீட்டு சொல்கிறேன். இன்றைக்கு சரி, ஏன் போன இல்லாதவங்க யாரு? பிள்ளைங்க தவிர ஏன் பண்ண இல்லாதவங்க உலக அதிசயம். ஏன் பண்ண இல்லாதவங்க உலக அதிசயம். இப்போதைக்கு ஹேண்ட் போன் இல்லாதவங்களுக்கு என்னது? உலக அதிசயம் இருக்குதானே? அல்லது இருக்குதானே? சரி, ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அந்த ஏன் போன் என்ன மந்திரம்லாம் தெரியுதானுங்க? வயசு ப்ளாக் பண்ணலாம். அந்த வீடியோ போட்டு விட்டாக்கா அந்த வீடியோ உங்கள் மூஞ்சி காமிக்குது, இங்கே மூஞ்சி காமிக்குது. அதை பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைங்க அதை பார்த்துட்டு நல்லா சரியாக இருக்கா, முடி சரியாக இருக்கா, போட்டு சரியாக வச்சிருக்கேன்னா ஒழுங்காக இருக்கானா, ஒழுங்காக அதுதான் பார்த்துக்கிறோம். குட். ஆனால் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு ஒன்றுன்னு நான் தகப்பேன். நீங்கள் பிள்ளைங்க ஓகே கூப்பிட்டு இந்த நேரத்தில் 9 மணிக்கு நான் இப்போ ப்ரே பண்ணுவேன். ஒவ்வொரு நைட்டும் என் மகன் என் மனைவி கீழே இருக்கிறாங்க. 9 மணிக்கு நைட்டு, சரி 9 மணிக்கு முடியல, இது இடையில வந்து வேலையாயிடுச்சு. 10 மணிக்கு ரெடியாக இருப்பாங்க. 11 மணிக்கு போனால் இவன் கால் பண்ணுவான், இல்லை அவங்க கால் பண்ணுவான். ப்ரே பண்ணி நான் படிக்கிறேன். ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, தூரமாக இருக்கிறாங்க, வேலையாக இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் இருக்கிற அந்த டீ பிரேக், அந்த காஃபி பிரேக், அந்த அரை மணி நேரம் கொடுக்குறாங்க. ஜபத்திற்காக அம்மாவோடு அப்பாவோடு சின்ன ஜபம் பாருங்களேன். அந்த ஜபம் எப்படியா வேலை செய்திருங்களா? வெரி என்கரேஜ். அவங்க என்ன சொல்ல பயப்படுவாங்க. சில காலத்தில் போகும்போது, வேலைக்கு போகும்போது, டாக்டர்ஸை பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நாளையிலேயே நான் போய் டாக்டர்ஸை பார்க்கணும். பெரிய டாக்டர்ஸ்லாம் வராங்க, அவங்க கூட ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும், அவங்க கூட நான் பேசணும், எனக்கு பயமா இருக்குப்பா. நீ ஆண்டோட பிள்ளை, தைரியமான ஆவினை கொடுத்துருக்கிறாரு. 10 பிறகு ப்ரே பண்ண சொல்லுவாங்க. குட்லா, காட் இஸ் குட்லா. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்க, பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை, சில வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பரிசு எழுதுவீங்க. பரிசு எழுதும்போது டோன்ட் வரி, வி ப்ரே ஃபார் யூ. ஸோ உங்களை ஃபோன் இருந்தா ஜஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஐயா எனக்கு பிரச்சனை வரப்போகுது, மரணத்துக்குள்ளான பிரச்சனை, வாங்க தவம் பண்ணுவோம். முதல்ல. 2வது, இந்த பிரச்சனை எதிரியானவனு கொண்டு வரா, ஸோ அவங்ககிட்ட தப்பிக்கிறனாக்கா விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். We must pray, prevent from the enemy. The enemy every time. நீங்கள் எப்போ இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ வேலை ரொம்ப கிளியராக இருக்குங்க. அது படிக்கணும். இத்தனை பேருக்கு வசனம் தெரியும். 1வது யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப முக்கியம். 12வது வசனத்தை வாசிக்க.
ஏன்னா வாசிக்கலாம். 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் நம்பிக்கை, அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க யாரோட பிள்ளைங்க? இப்ப யாரோட பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப தேவனை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நான் சொல்லல யாரோட பிள்ளைங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆண்டவர் தெரியாதவன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு சத்தியம் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளைகளை அதிகாரம் வச்சிருக்கீங்க. அதனால எப்ப நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க, எதிர்க்கு பிடிக்குமா? எதிர்க்கு பிடிக்காது. டிஸ்டர்ப் பண்ணுவான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான், பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுவான். எப்படியாவது நம்மளுடைய கலப்படை பண்ணதான் பார்ப்பான். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டல. ஆண்டவர் அப்ப என்ன சொல்லுவாங்க? கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், சொந்தக்காரவங்க, ஜாதி ஜனங்க போனல, பட்டியா வாங்கியா பட்டிட்டா, டோன்ட் வரி, ஆண்டவர் நம்மளை காக்க வல்லவர், காக்க வல்லவர். சொன்னாரு, முதலாவது ஜபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். எதிரானது தப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம ஜபிக்க வேண்டும். 3வது, நாம் சாதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். மாணவர்களே, இந்த விழித்திருந்து ஜபிப்பது சேர்ச்சில் மட்டும் இல்லை, உங்க சொந்த வாழ்க்கையில் சொந்தமாகவே நீங்க எப்படி ஜபிக்கலாம், சேர்ச்சில் ஜபிக்கலாம். இந்த ஜபத்தை நடத்துறவங்க. 2வது பார்க்க, 3வது பார்க்க என்ன செய்யறோம்? நம்ம சோதனையில விழாதபடிக்கு நாம் ஜபிக்க வேண்டும் என்றால் விழித்திருந்து நம்ம ஜபிக்க வேண்டும். நான் சொன்னேன், ஒரு செக்யூரிட்டினாக்கா தூங்கிட்டு செக்யூரிட்டி வேலை செஞ்சா குடும்பங்கள வேலையை அனுப்பிட்டுருவான். அங்கே வீட்டுக்கு நல்லா பயப்பட தூங்கு. அப்ப விழித்திருந்து நம்ம ஜபிக்கும் பொழுதுதான் எதிரானப்படி எப்படி வருவான்னு தெரியும். ஸோ விழித்து இருக்கும் பொழுது 2 காரியம் நடக்குது. என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கிறோம், நம்ம மக்கள் வராத படிக்கும் பார்க்கிறோம். இது ஒரு விழித்திருந்து ஜபிக்கா இல்லாட்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட் இல்லைங்க. விழித்திருந்து ஜபிக்கணும் என்பது கட்டளை. விழித்திருந்து சில பேர் சாப்பிட்டு போகிறோம். சில பேர் செய்வாங்க, விழித்திருப்பாங்க. எப்போ விழித்திருப்பாங்கனாக்கா, அந்த வீட்டில் போய் இல்லை கரமாஜியப்போ போய் அந்த தப்பு தப்புன்னு சொல்ல விழித்திருப்பாங்க. ஓகே, நம்மளும் விருது எனக்கு கூட நம்ம ரொம்ப நட்பு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, கடைசியாக அப்போ பார்க்க போகிறோம், அங்கேயே தங்கிடுவோம், அங்கேயே தங்கிட்டு பார்த்துட்டு பேசலாம், வருவோம், என்ன கதையெல்லாம். ஆனால் இது நான் சொல்றது இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற காரியங்களை நம்ம வேண்டாத பிரச்சனைகளையும் நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்ளாத வரைக்கும் நீங்களும் நானும் ஜபிக்க வேண்டும். அதனால இந்த விழித்திருந்து ஜபிக்கிறது ரெடி, அப்படிதானே? ஒருத்தர் விழித்திருந்து ஜபித்தாதான் செக்யூரிட்டியே ஒரு திருட வரான், திருட்டு போறாங்க, ரெடியா இருக்கிறான். எனி டைம் இந்த திருட ஜாமான்களை, அந்த பொருட்களை திருடி கொண்டு போவாத இருக்க ஒருத்த வாசிங்க முடிச்சிருவோம். இங்க மாற நீங்க யோவான் கிளாஸ் இருக்குல்ல, பேதுருவையும் சேபோவின் குமாரரும் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாக்குல அடையவும் தொடங்கினார்.
Okay? That means you want to go to the readiness. நான் ரெடியாக இருக்கிறதுக்கு இந்த ஜபம் தேவை. எங்கூட வாங்க. பேதரோடு இருக்கின்ற 2 சிஷ்யர்களையும் ஆண்டவர் கூட்டு போனார். ஆகினாலே நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜபம் முக்கியம். விழித்திருந்து ஜபிப்பது முக்கியம். நீங்க நம்ம பேர் ஜபிப்பீங்க, எல்லாரும் ஜபிப்பீங்க. எப்பனாக்கா நம்ம பெண்ணுக்கு சாப்பிட வச்சிருக்காங்களே, இந்த சாப்பாட்டுக்காக நன்றிப்பா. சில பேர் அதுக்கு மேல இன்னொரு படி மேலே போவாங்க. இன்னொரு படி மேலனாக்கா காடியில் போகும்போது, காடி ட்ராய் பண்ணும்போது பயம். அந்த படி இந்த மத்த கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போவாங்க சில பேர். உடல்நிலை ரொம்ப போச்சு, ஒன்றும் முடியல. ஆண்டவரே 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 ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா சீக்கிரம் வரான்னு சொல்ல, சீக்கிரம் வரான்னு சொல்லுங்க. இது நமக்குள்ள ஒரு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், அபேசப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு எப்பொழுதும் ஜபிக்கிறதாக இருக்க வேண்டும். வேண்டாத வீணான காரியங்களை தடுப்பதற்கு தேவன் அவர் நாட்டை ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார். அநேக சமயத்தில் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு நான் கேள்வி போக வேண்டியது. அவர் சொல்லுங்க, இறந்துட்டாங்க ஒருத்தர். அந்த டிக்கெட்டு இதெல்லாம் வேண்டாம், சண்டை நாங்கள் தான் வாசிக்கணும், கூட வாசிக்கலாம். ஏன் இதை சொல்ல வரனாக்கா, அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர்களோடு உணர்த்துவார். வந்து போவாத இலக்கை நீ போ, அப்படியெல்லாம் இலக்கை இனி நீ போனியாக்கா உங்களுக்குள்ள ஆவியான சொன்ன ஒரு ஏவுதல் ஏதோ எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கோம். அதை உணர்ந்த உடனே பேச அன்னைக்கு பேச உட்காந்து மிஞ்சி போகக்கூடாது. ஆண்டவர் எங்கோ சொல்றாரு, ஜஸ்ட் வைட். அங்கதான் எங்க அமர்ந்திருந்து தெரிந்து கொள்ளும் ஜபி. டோன்ட் ரஷ். வேலைக்கு போறீங்களா, இல்லை ஒரு நல்ல காரியத்துக்கு போறீங்களா, ஒரு நல்லது கெட்டது செய்ய போறீங்களா, ஒரு பொண்ணு பார்க்குறீங்களா, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, ஒரு வேலைக்கு போறீங்களா, ஒரு வீடு வாங்க போறீங்களா, ஒரு காண்ட் வாங்க போறீங்களா, ப்ரே யுவர் ஃபேமிலி. ஆண்டவர் உணர்ந்து வருவாங்களாமா, இந்த ஓகேயா, இந்த பையன் ஓகேயா, இந்த பொண்ணு ஓகேயா, இந்த வேலை ஓகேயா, ஓகேவா, ப்ரே பண்ணுவோமா. ஆண்டவரே நன்றி மீண்டுமாக இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரே இருக்கு. இயேசுவானவர் ஈஸ்டர் சண்டே பெரிய வெள்ளி இங்கு மரித்த நாள், உயிர்த்த அந்த நாள் ஆண்டவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்கிற ரகசியம் ஆண்டவரை விழித்திருந்து ஜபியுங்கள். எதிரியானவன் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை மேற்கொள்ளாத படைக்கு ஆண்டவரே எச்சரிக்கையாக இருக்க, பிரச்சனைகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தவிர்க்க நீர் ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ரகசியத்தை நாங்கள் இதோடு விட்டுப்படாத படிக்க ஆண்டவரே அனுதினமும் இதை நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்கள் வழி நடத்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிறுத்தி ஜெபித்துக்கொள்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் அக்கிரங்களெல்லாம் மன்னித்து, என் நோய்களெல்லாம் குணமாக்கி, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சுகமாக்கி, ஆண்டவரை முடிசூட்டி, ஆண்டவரே கழுகுக்கு ஒப்பான பால வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி. எல்லா நன்மையினாலும் என் நாவை திருப்தியாக்கி, ஆண்டவரை ஏழை எளியோர்களை விதவைகளை நீதியும்
நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you all. கேட்டுக்கொள்கிற அனுபவிப்புகள் இருக்கா? ஓகே. நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற குடும்பத்தாரை வசதி, அவங்க பேர் கேள்வி வசதி, அந்த பிள்ளைங்க எல்லாரும் பேர பிள்ளைங்க. ஓகே. இப்போ நீங்கள் போதும் தான் இருக்கீங்க. ஓகே. வசதி அவங்களுடைய பேர பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஓகே. போய் குரூப்பா பண்ணுங்க உங்களை. ஓகே. கரங்களை தட்டி வரவேற்போம். ஓகே. நம்முடைய எஸ்டர், உங்களுக்கு தெரியும் எஸ்டர் வந்து எப்படி இருக்காங்கன்னு. அவங்களே வர வைக்கின்றோம். அவங்களுடைய மகன், நம்ம மகன். ஓகே. நம்ம மத்தியில் இருக்காங்க. வெல்கம். ஐக்கியப்பட்டு கடந்து சுலபமாக. சரி. எனிதிங் எல்ஸ்ப்பா? தினேஷ், உங்கள் பாக்ஸை காமிக்கிறீங்க. யார் இது? ஆறுமுகம், பாக்ஸை காமிங்க. வாங்க, மெனுக்கு வாங்க. அது பாட்டா காமிங்க. ஒரு ஆள் பாட்டா தூக்குவாங்க. அடுக்கு பொட்டி கொடுத்து அனுப்பிட்டு சொல்லுங்க. என்ன தெரியும் இந்த பொட்டி? இந்த பாக்ஸை வந்து அங்கே வைக்கிறோம். இது வந்து சமைக்கிற ஜாமான், மேகி, அந்த மாதிரி தக்காளி பழம், கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்கிறீங்க. பாக்ஸ் வந்து இப்பெல்லாம் வைக்கிறோம். இது வந்து முடியாதவங்க, கஷ்டப்படுறதுக்கு ஜாமான் இருக்குது. ஓகேயா? ஓகே. வேற எனிதிங்? எனி? சரி. இன்றைக்கு ரவீந்தர் நம்மளோட சொல்லுவது, அவங்களுடைய தாயார் மறித்துட்டாங்க. ஓகே. ரொம்ப நாளாக இருக்காங்க. அவங்க இங்கே மண்டல சாலைகள் வந்து அந்த திரும்பித்தறிமுறை இருக்கு. மண்டல நல்லா வச்சிருக்காங்க. போனி முன்னாலாம். ஸோ 3 மணிக்கு அவங்களுடைய அடுத்த ஆராதனை இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம சபையாரங்கள் வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஸோ வந்து கலந்து கொள்ளுங்க. ஸோ அங்கே சாப்பாடும் இருக்குது. 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்றாங்க, ரெடி வச்சுருக்காங்க. ஸோ நேராக அங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அவங்களோட ஐக்கியப்பட்டு வரும்பொழுது இவங்களை பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க இந்த சர்ச் பில்டிங்கில் ஒரே ட்ரஸ்டி தான் அவர். 4 ட்ரஸ்டிஸ் தான், அவர் ஒரு ட்ரஸ்டி. ஸோ அதனால அவங்க பார்த்து அவங்க வந்திருக்காருன்னு. ஸோ அதனால யாரெல்லாம் முடியுமோ அந்த பிள்ளைகளுக்கு வாங்க, வந்து அங்கே வந்து நம்ம அவருக்கு உற்சாகமாக ஒரே உற்சாகப்படுத்துவோம். ஓகே. உங்களுக்கு தெரிய வேண்டிய பரவாயில்ல, கிறிஸ்துக்குள்ளே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரி. வேற ஏதாவது காரியம் இருக்கா? வேற தினேஷ் என்ன இருக்கா? ஷூர்.